வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் குடியுரிமை தமிழர்களும் வாக்களித்த பரபரப்பான முதல் சுற்று தேர்தல். அதிதீவிர வலதுசாரிகளின் முன்னகர்வுடன் அதி உச்ச வாக்குப்பதிவு. ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபராகிறார் பாரிந்த ரணசிங்க. ரணில் விரும்பும் சஞ்சய் ராஜரட்னத்தின் சேவை நீடிப்பு முடக்கப்பட்டதால் பதிலீடு. டென்மார்க்கில் இன்று இடம்பெற்ற ஊடகர் குகதாசனின் இறுதி நிகழ்வு. புலம்பெயர் ஊடக பரப்பிலும் மலேகத்திலும் அஞ்சலி. யாழிற்கு திடீர் பயணம் மேற்கொண்ட தம்மிக்க பெரேரா. ஜனாதிபதி வேட்பாளரை பொதுஜன பெரமுனவே தீர்மானிக்கும் எனவும் கருத்து. பூரண மது விலக்கை வலியுறுத்தும் திமுகவின் பங்காளி கட்சி. அரச மதுபான கடைகளை படிப்படியாக மூட விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரான்ஸ் பொதுத் தேர்தலின் முதல் சுற்று வாக்களிப்பு முடிவடைந்து தேர்தலுக்கு பின்னரான கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. எதிர்பார்க்கப்பட்டதைப் போலவே இந்த முதல் சுற்றில் அதிதீவிர வலதுசாரி கட்சியான மரீன் லூபனின் ரசம்பிள்மோ நேஷனல் எனப்படும் தேசிய பேரணி கட்சி பெரும் முன்னகர்வை வெளிப்படுத்தியுள்ளது. இதனால் அதிதீவிர வலதுசாரி ஆதரவாளர்களுக்கும் தீவிர இடதுசாரி ஆதரவாளர்களுக்கும் இடையிலான வன்முறை சம்பவங்களை எதிர்பார்த்து காவல்துறையினர் தலைநகர் பாரிஸ் உட்பட்ட இடங்களில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க தானும் சில பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் என எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார். கட்சி நிறங்கள் முக்கியமல்ல என்றும் நாட்டின் தேசிய கொடிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் கூறியுள்ளார். அதே நேரம் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டு நிச்சயம் நடத்தப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் தெரிவித்துள்ளார். அத்துடன் பொது தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் ஆகியன அடுத்த ஆண்டு நடைபெறும் என மாத்தறையில் இன்று இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஒரு தரப்பினரும் இணைந்து ஏற்பாடு செய்து ஒற்றுமையின் மூலம் வெற்றி என்ற தொனிப்பொருளிலான பொதுக்கூட்டம் மாத்தறையில் இன்று இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தில் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க, காஞ்சன விஜயசேகர, அலிசப்ரி, ஹரின் பெர்னாண்டோ, தனுச நாணயக்கார, ரமேஷ் பத்ரன, டக்ளஸ் தேவானந்தா, வடமேல் மாகாண ஆளுநர் லக்ஷ்மன் ஜாபா அவேவர்த்தன உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். அதில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடத்தப்பட வேண்டும் என கூறினார். இதன்போது உரையாற்றிய அமைச்சர் காஞ்சன விஜயசேகர ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வைப்பதே எமது கட்சியின் அபிலாஷை என தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் உள்ள அனைவரினதும் அபிலாஷை ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வைப்பதேயாகும் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் உள்ள அனைவரும் அதற்கு ஆதரவளிப்பார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்வைத்துள்ள நிபந்தனைகளை தாம் பூர்த்தி செய்துள்ளதாக பிரபல தொழிலதிபரான தம்மிக்க பெரேரா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு இன்று பயணம் மேற்கொண்ட போது எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக யாரை களமிறக்குவது என்பது தொடர்பான முடிவை கட்சியை மேற்கொள்ளும் என்றும் கூறியுள்ளார். நான் அரசியலில் கடந்த 2 ஆண்டுகளாக இருக்கிறேன். எனது கட்சி 10 நிபந்தனைகளை என்னிடம் முன்வைத்துள்ளது. அந்த நிபந்தனைகளை நான் நிறைவேற்றியுள்ளேன். எனினும் ஜனாதிபதி வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் 50 நாட்கள் தான் இருக்கின்றன. அந்த 50 நாட்களில் எவ்வாறு 51% வாக்குகளை பெறும் வேட்பாளராக மாறுவது என்பதை தீர்மானிக்க வேண்டும். என்றாலும் வேட்பாளர் யார் என்பதை கட்சியே தீர்மானிக்க வேண்டும். 51% மக்களின் ஆதரவை பெற்று தேர்தலில் போட்டியிடுவதற்கு நான் தயாராகவே இருக்கிறேன். கடந்த 76 ஆண்டுகளாக மக்கள் அபிவிருத்தி அடைந்தே வருகின்றனர். எனினும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட இடங்களில் பிரச்சனைகளை அடையாளம் காணாமல் இந்த அபிவிருத்தி இடம்பெறுகிறது. யாழ்ப்பாணத்தில் தற்போது கூட விமான நிலையம் இல்லை. 7 மணித்தியாலங்கள் பயணித்து 3 மணித்தியாலங்கள் காத்திருந்து வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். அபிவிருத்தி அடைவதற்கு இது கடினமான சூழலை ஏற்படுத்தும். கனடா, பிரித்தானியா அல்லது அமெரிக்காவில் இருந்து வருகை தருவதற்கு சிறார்கள் மற்றும் மூத்தவர்களுக்கு கடினமாக இருக்கும். இதன் காரணமாக அவர்கள் நாட்டிற்கு வருகை தராமலேயே இருப்பார்கள். இதனால் உறவுகள் கூட முறிவடையும்.
முன்னுரிமையான விடயங்களை அடையாளம் காண வேண்டும். தூரம், கலாச்சாரம் மற்றும் மொழி ஆகியவற்றில் பல்வேறு தடைகள் காணப்படுகின்றன. இந்த அனைத்து தடைகளையும் நாம் அடையாளம் காண வேண்டும். அதற்கான தீர்வுகளை வழங்க வேண்டும். 100க்கும் மேற்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், அதை நாம் தீர்க்க வேண்டும். அனைத்து அமைச்சுக்களும் கொழும்பிலே இருக்கின்றன. அனுமதிகளை பெற வேண்டுமாயின் யாழ்ப்பாணத்து மக்கள் கொழும்புக்கு செல்ல வேண்டும். உதாரணமாக சாரதி அனுமதி பத்திரம் பெறுவது. எனினும் இது இணைய வழியாக மேற்கொள்ளப்பட வேண்டும். இலங்கையானது எண்ணியல் முறையான நாடாக இல்லாமல் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் மக்கள் மிகவும் நெருக்கடியை எதிர்கொள்கிறார்கள். யாழ்ப்பாணத்துக்கு மாத்திரமல்லாமல் ஹம்பாந்தோட்டை, பதுளை போன்ற இடங்களில் உள்ள மக்களும் இதே பிரச்சனைகளைத்தான் எதிர்கொண்டு வருகிறார்கள். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக பொது அமைப்புகளுடன் இணைந்து தீர்க்கமாக கலந்துரையாடி விரைவில் முடிவுக்கு வரவுள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஜனநாயக போராளிகள் கட்சி தெரிவித்துள்ளது. அதே நேரம் முன்னாள் போராளிகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான தகமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என அந்த கட்சியின் ஊடக பேச்சாளர் கே. துளசி தெரிவித்துள்ளார். ஜனநாயக போராளிகள் கட்சியின் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமும் சமகால அரசியல் கருத்தமர்வும் இன்றைய தினம் இடம்பெற்ற போதே அவர் இதனை கூறியுள்ளார். எதிர்காலத்திலே மன்னார் மாவட்டத்திலிருந்து ஒரு நிர்வாக கட்டமைப்பு தெரிவு செய்யப்பட்டு அரசியல் ரீதியாக ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயற்பாடு புதிய உத்வேகத்துடன் நடைபெற இருக்கிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். இன்றைய தினம் இடம்பெற்ற இன்றைய கூட்டத்திலே போராளிகளின் எதிர்கால அரசியல் ரீதியான வெற்றி தொடர்பிலே கலந்துரையாடப்பட்டது. கடந்த 15 வருடங்களாக யுத்தம் நிறைவடைந்ததற்கு பிறகும் போராளிகள் சமகால அரசியல் தளத்திலே ஒரு ஜனநாயக ரீதியான வெற்றியை பராமரிப்பது தொடர்பிலே போராளிகளால் கருத்துக்கள் எடுத்து கூறப்பட்டது. அந்த வகையிலே எதிர்வரும் காலத்திலே தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பிலே இருந்து 2009க்கு பின் வெளியேறிய போராளிகள் அரசியல் ரீதியாக எதிர்வருகின்ற காலத்திலே ஒன்றிணைந்து ஒரு வெற்றிக்காக செயற்பட வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நமது போராளிகள் எதிர்வரும் காலங்களில் தங்கள் பிரதேசங்களில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்கான தகமைகளை தாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும், அதேபோன்று அரசியல் மாத்திரமல்லாது சமூக கட்டமைப்புகளில் அதிக ஆர்வத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்தோம். பொது வேட்பாளர் தொடர்பிலே ஜனநாயக போராளிகள் கட்சி தற்சமயம் DTNA உடன் சேர்ந்து செயற்பட்டு வருவதால் நாங்கள் DTNA சார்பாக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து கலந்துரையாடி ஒரு பொது வேட்பாளர் தொடர்பிலே ஒரு ஒற்றுமையான கருத்தினை பதிவு செய்கிறோம். அந்த வகையிலே எதிர்வரும் காலங்களிலே பொது அமைப்புகளுடன் இணைந்து நேற்றைய தினம் வவுனியாவிலே தமிழ் தேசிய பேரவை என்கின்ற ஒரு அமைப்பும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே தமிழர் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பொது அமைப்புகள், தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் இணைந்து இந்த பொது வேட்பாளர் விவகாரத்திலே தீர்க்கமாக கலந்துரையாடி மிக விரைவிலே அது தொடர்பில் ஒரு முடிவுக்கு நாங்கள் வருகிறோம். ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சியினர் பதவி ஆசையாலும் தமது பழக்க வழக்கங்களினாலும் மக்களிடம் பொய்களை கூறி வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். களுத்துறை, பாணந்துறை மற்றும் கொரணி ஆகிய தொகுதிகளின் பிராந்திய பிரதிநிதிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தீர்மானிக்கப்படுவது ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றி தோல்வி அல்ல என்றும் நாட்டின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப்படும் என்றும் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். புதிதாக ஆட்சிக்கு வருபவர்கள் ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட தீர்மானங்களை மாற்ற நினைத்தால் 2 வருடங்களுக்கு முன்னர் நாடு இருந்த இடத்திற்கே செல்ல நேரிடும் என அவர் கூறியுள்ளார். அத்துடன் ஆசிரியர்கள் நாட்டின் நிலையை கருத்தில் கொள்ளாது தனிப்பட்ட நலன் கருதி செயற்படுவார்களாயின் ஒட்டுமொத்த தேசமும் அழிந்துவிடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினரும் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவருமான சம்பிக்க ரணவக்க மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தில் இணைந்து கொள்வதாக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளில் உண்மையில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். எந்த காரணத்தை கொண்டும் அரசாங்கத்துடனோ ஐக்கிய தேசிய கட்சியுடனோ இணையப் போவதில்லை என்றும் சம்பிக்க ரணவக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் பதில் சட்டமா அதிபராக ஜனாதிபதி சட்டத்தரணி பாரிந்த ரணசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். அரசியலமைப்பு பேரவையின் நிராகரிப்பை அடுத்து சட்டமா அதிபர் பதவியில் இருந்து சஞ்சய் ராஜரட்னம் ஓய்வு பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த நகர்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபராக செயற்பட்டு சஞ்சய் ராஜரத்னத்தின் பதவிக்காலம் கடந்த 26ஆம் தேதி முடிவடைந்திருந்த நிலையில் அந்த பதவி வெற்றிடமாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து சஞ்சய் ராஜரத்னத்தின் பதவி காலத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீடிப்பதற்கான ஜனாதிபதியின் முன்மொழிவை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்தது. இந்த நிலையில் ஜனாதிபதியின் பரிந்துரையின் அடிப்படையில் பிரதமர் நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய முன்னிலையில் பதில் சட்டமா அதிபராக பாரிந்த ரணசிங்க நாளை பதவியேற்க உள்ளார். முன்னாள் பிரதமர் நீதியரசரான KA பாரிந்த ரணசிங்கவின் புதல்வரான பாரிந்த ரணசிங்க சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மூத்த துணை சட்டமா அதிபராக செயற்பட்டு வருகின்றார். தாம் பதில் சட்டமா அதிபராக பதவியேற்க உள்ளதை பாரிந்த ரணசிங்கவும் உறுதி செய்துள்ளார். இந்த தற்காலிக நியமனம் நேற்று முன்தினமான ஜூன் மாதம் 28ஆம் தேதி முதல் ஜூலை 11ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச ரீதியாக அதிகரித்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்காக விசேட காவல்துறை பிரிவுகளுக்கு பங்களிக்க ஸ்ரீலங்கா தயாராக இருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் இரான் அரஸ் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டிற்கான ஐக்கிய நாடுகளின் காவல்துறை மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். வன்முறை மோதல்களின் அதிகரிப்பு, மோதல் வலயங்களில் பொதுமக்களின் அவலநிலை, இணையவழி குற்றம் மற்றும் ஆயுத தொழில்நுட்பம் போன்ற அச்சுறுத்தல்களின் தோற்றம் உட்பட உலகளாவிய பாதுகாப்பு சவால்களின் சிக்கலான தன்மையையும் பொது பாதுகாப்பு அமைச்சர் இரான் அலஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் கும்பல் வன்முறைகளின் அதிகரிப்பில் கவனம் செலுத்துவதன் மூலம் சர்வதேச அமைதியில் அவை ஏற்படுத்தும் எதிர்மறையான தாக்கத்தை குறைக்க முடியும் எனவும் வலியுறுத்தினார். சர்வதேச பாதுகாப்பு விடயத்தில் ஸ்ரீலங்காவின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்திய அமைச்சர் இரான் அலஸ் நாட்டில் நிறுவப்பட்டுள்ள காவல்துறை பிரிவு மீது நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் கும்பல் வன்முறை அச்சுறுத்தல்களை சமாளிக்க சிறப்பு காவல்துறை பிரிவுகளை நிலைநிறுத்துவது குறித்து பரிசீலிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையை அவர் வலியுறுத்தினார். இவ்வாறான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஸ்ரீலங்காவின் குற்றவியல் நீதித்துறை நிபுணர்களுக்கு உதவ அனுபவம் வாய்ந்த காவல்துறை உத்தியோகத்தர்கள் மற்றும் நிபுணத்துவம் கொண்ட அதிகாரிகளை ஈடுபடுத்த ஸ்ரீலங்கா தயாராக இருப்பதாகவும் டிரான் அலஸ் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்ற பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் பங்காளி நாடுகளுடன் தனது அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள ஸ்ரீலங்கா தயாராக உள்ளதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். தமிழ் இனத்தின் வரலாற்றில் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்திய 4வது உலக தமிழாராய்ச்சி படுகொலை இடம்பெற்று 50 வருடங்கள் கடந்தும் நீதி கிடைக்காத நிலையில் பிரித்தானியாவில் நடைபெற்ற தமிழ் ஆராய்ச்சி படுகொலை தொடர்பான நினைவேந்தல் மாநாடு நிறைவடைந்துள்ளது. உலக தமிழர் வரலாற்று மையத்தில் நேற்றைய தினம் ஆரம்பித்த நினைவேந்தல் மாநாடு நேற்றும் இன்றும் இடம்பெற்ற நிலையில் பிரித்தானியா வாழ் தமிழ் உறவுகள், புத்திஜீவிகள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேலையில்லா பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துவாரா இல்லையா என்பது கேள்விக்குறியாக உள்ள நிலையில் தேர்தலுக்கான அரசியல் பிரச்சார களமாக தம்மை பயன்படுத்தாது தமது பிரச்சனைகளை தீர்க்க முன்வர வேண்டும் என வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் கபில்டன் போல் தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்வரும் மாதம் தம்மால் முன்னெடுக்கப்பட உள்ள பாரிய போராட்டத்திற்கு அரசாங்கத்திற்கும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள், பொது அமைப்புகளைச் சேர்ந்த அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என யாழ் கலைத்தூது கலையரங்கில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கபில்டன் போல் அழைப்பு விடுத்துள்ளார். இப்போ இருக்கிற ஜனாதிபதி எங்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துவாரா இல்லையான்னு சொல்கிற எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வி உண்மையிலேயே அவர் ஜனாதிபதியாக வந்தார்னு சொன்னால் நடைமுறைப்படுத்துவாரா இல்லையான்னு சொல்லி பார்த்தால் உண்மையிலே அது கேள்விக்குறியாக தான் முடிவடைய போகிறது. ஆகவே இப்போ இருக்கிற ஜனாதிபதி முழுமையான ஒரு திட்டமிடலை அல்லது ஒரு பொறிமுறையை ஏற்படுத்தி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு, பட்டதாரிகளுக்கு ஒரு வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்த தர வேண்டும். அவர் சொல்லிக்கொள்வது அரசாங்கம் வீழ்ச்சியுற்ற நிலையிலிருந்து இப்போ எழுச்சியற்றதாக சொல்லிக் கொண்டிருக்கணும். அந்த நிலையில் எங்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தி தரதுக்கான சந்தர்ப்பத்தையும் இதில் அவர் ஒரு பொறுமுறையாக உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆகவே வெறுமனவே இது உங்களுடைய அரசியல் அல்லது உங்களுடைய பிரச்சாரத்துக்கான ஒரு தளமாக இதை பயன்படுத்திக் கொள்ளாமல் பட்டதாரியுடைய மனநிலைகளையும் பட்டதாரியுடைய வாழ்வியல் வாழ்வாதாரங்களையும் நீங்கள் கருத்தில் கொண்டு எங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்தி தர வேண்டும். அத்தோடு நாங்கள் வருகின்ற 7ஆம் மாதம் ஒரு பாரிய அளவு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த போராட்டத்தில் ஒட்டுமொத்த சமூகம் இணையணும் என்றதையும் தாண்டி எங்களுடைய கல்வி சமூகம் இதில் இணையணும் என்றது மேல் வலியுறுத்தப்பட வேண்டியது விடயம். காரணம், எங்களுடைய கல்வியின் பின்னடைவு எங்களுடைய எதிர்காலம் விளக்கப்படுகின்றது. ஆகவே நாங்கள் விழிப்பாக இருந்தால்தான் எங்களுடைய எதிர்காலம் சிறப்பு அமையும். கடன் மறுசீரமைப்பு மூலம் நாடு நன்மை அடையும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரள தெரிவித்துள்ளார். அதன் பிரகாரம் கடன் மறுசீரமைப்பு மூலம் குறுகிய காலத்தில் கடனை செலுத்த அந்நிய செலாவணி தேவையில்லை என்றும் அவர் கூறியுள்ளார்.
கடன் மறுசீரமைப்பு மூலம் குறுகிய காலத்தில் நிவாரணம் கிடைத்துள்ளதாக பேராசிரியர் வசந்த அத்துக்கோர்ல குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக கடனை செலுத்த அல்லது மத்திய வங்கியின் கையிருப்பை அதிகரிக்க அந்நிய செலாவணியை பயன்படுத்த வாய்ப்புள்ளதென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடன் செலுத்துவதை ஒத்திவைப்பதன் மூலம் கடனின் முழு மதிப்பு குறைகிறது என்று கூறியுள்ள பேராசிரியர் அதன் மூலம் இலங்கையும் பயனடையும் எனவும் கூறியுள்ளார். இந்த கடன் மறுசீரமைப்பு மூலம் நாட்டிற்கு பாதகமான விடயங்களும் உள்ளதாகவும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரள மேலும் குறிப்பிட்டுள்ளார். புகலிட ஊடகத்துறை பரப்பில் செயற்பட்ட ஊடகர் தம்பிப்பிள்ளை குகதாசனுடைய இறுதி நிகழ்வுகள் இன்று டென்மார்க்கில் இடம்பெற்று அவருக்கு இறுதி விடை வழங்கப்பட்டுள்ளது. குடும்ப உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் பிரசன்னத்துடன் இடம்பெற்ற இறுதி நிகழ்வுகளில் அனைத்துலக தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் மதிப்பளிப்பும் இரங்கல் அறிக்கையும் கையளிக்கப்பட்டது. லண்டனை தளமாக கொண்டு இயங்கிய அனைத்து தமிழ் செய்தியாளர் ஒன்றியத்தின் நிறுவனர்களில் ஆரம்ப காலம் முதல் செயற்பட்ட ஊடகர் குகதாசன் சுகையினம் காரணமாக கடந்த 25ஆம் தேதி காலமாக இருந்த நிலையில் இன்று அவரது இறுதி நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தன. தமிழர் தாயக விடுதலை போராட்டத்தில் ஈரோஸ் அமைப்பின் முன்னணி செயற்பாட்டாளராக இருந்த இவர் ஆரம்பத்தில் ஜாலீல நாட்டில் பணிபுரிந்த நிலையில் இலங்கையின் இனப்பிரச்சினை காரணமாக புலம்பெயர்ந்து டென்மார்க்கில் வாழ்ந்து வந்த போதும் தனது ஊடக பணி மற்றும் தாயக விடுதலை போராட்ட ஊக்குவிப்பு பணிகளை அவர் தொடர்ந்திருந்தார். இன்று இடம்பெற்ற இறுதி நிகழ்வுகளில் சர்வதேச தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் சார்பில் பூங்கொத்து வைத்து மதிப்பளிக்கப்பட்டதுடன் அமைப்பின் இரங்கல் அறிக்கையும் அவரது குடும்பத்திடம் கையளிக்கப்பட்டிருந்தது. இந்த அமைப்பின் தலைவர் ஆனந்தி சூரிய பிரகாசத்தால் வெளியிடப்பட்ட இரங்கல் அறிக்கையில் இலங்கையில் ஊடக சுதந்திரம் மறுக்கப்பட்ட நிலையில் புலம்பெயர்ந்து தமக்கிடையே தொடர்புகளற்று சிதறி கிடந்த தமிழ் ஊடகவியலாளர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் சில மூத்த ஊடகவியலாளர்களின் ஆதரவுடன் ஊடகவியலாளர் ஒன்றியத்தினை உருவாக்க துணை நின்ற அவரது பங்களிப்பு நினைவு கூறப்பட்டிருந்தது. இதேபோல் இன்று பகல் மலையகத்தின் கேட்டல் நகரில் உள்ள ஈரோஸ் ஜனநாயக முன்னணி பணியகத்திலும் ஒரு அஞ்சலி நிகழ்வு நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மலையக மக்களின் காணி உரிமை சிறு தோட்ட தொழிலாளர்கள் என்னும் உரிமையோடு அமைய வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மயில் வாகனம் திலகராஜ் குறிப்பிட்டுள்ளார். ஹட்டன் டிகோயாவில் இடம்பெற்ற கருத்தியல் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உங்களுக்கு தெரியும், பரவலாக இன்று நாடு முழுவதுமாக அல்லது மலையகம் முழுவதுமாக மலையக மக்களுக்கு தேவையான விஷயம் 1700 ரூபாய் என்று மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு போராட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இது இன்று நேற்றல்ல, 200 வருட காலமாக இந்த நாட்டுக்கு இந்த மக்கள் அழைத்து வரப்பட்ட காலத்திலிருந்து இந்த மக்கள் கூலிக்காக போராடுகின்ற ஒரு சமூகமாகவே காட்டுவதன் மூலமாக இது ஒரு கூலி சமூகமாகவே அடையாளப்படுத்துவதற்கு முயற்சிக்கின்ற வேலைதான். அதற்கு அப்பால் கடந்த 100 ஆண்டு காலமாக ஒரு அரசியல் சமூகமாக அரசியல் ரீதியாக அரசவையிலும் அமைச்சரவையிலும் அங்கம் வகிக்கக்கூடிய அந்தஸ்து பெற்றுள்ள இந்த மலையக தமிழ் சமூகம் வெறுமனே கூலி சமூகம், கூலிக்காக போராடுகின்ற சமூகம் அல்ல. நில உடைமையோடு இந்த நாட்டில் இறைமையை பெற்றுக்கொள்வதற்காக அல்லது இறைமைக்காக போராடுகின்ற ஒரு அரசியல் சமூகம் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக மலையகம் தழுவியதாக மலையக பாட்டாளிகள் அரங்கம் மலையக அரசியல் அரங்கத்தோடு சேர்ந்து இந்த பிரச்சார இயக்கத்தை முன்னெடுத்து வருகிறது. மிகவும் குறிப்பாக அடுத்து வருகின்ற தலைமுறையினராவது எங்களுக்கு கூலி என்பதற்கு அப்பால் காணி என்கின்ற உரிமை வேண்டும் என்பதை உலகுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் ஆங்காங்கே இளைஞர் குலாத்தினரை ஒன்று சேர்த்து மலையக அரசியல் அரங்கத்தின் இலக்குகளில் ஒன்றான அடுத்த தலைமுறைக்கான அரசியல் பாலமாக செயற்படுதல் என்கின்ற அடிப்படையில் இளைஞர் யுவதிகளின் ஊடாக இந்த கருத்தியலை நாங்கள் கொண்டு செல்கின்றோம். அந்த வகையில் கடந்த மாதம் முழுவதுமாக நடைபெற்று வந்த 2 நிகழ்வுகளுக்கு மேலதிகமாக இளைஞர்கள் எங்களை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டு வருகிறார்கள். நாங்கள் இந்த இயக்கத்தை பரவலாக முன்னெடுத்து வருகிறோம். 2 நோக்கங்களின் அடிப்படையில் செய்யப்படுகிறது. ஒன்று, எங்களது காணி உரிமை சிறுதோட்ட உடைமை என்கின்ற உடைமையோடு சேர்த்து வாழ்வாதாரம் வாழ்விடம் என்ற 2க்குமான காணி எங்களுக்கானதாக அமைய வேண்டும். அதே நேரத்தில் இந்த போராட்டத்தில் கடந்த 200 ஆண்டுகளாக பங்கு கொண்ட எங்களது முன்னாள் மறைந்த தொழிற்சங்கவாதிகள், அதேபோல போராளிகள், தியாகிகள் அவர்களை நினைவு கூறும் வகையில் இந்த ஜூன் மாதத்திலேயே நாங்கள் முல்லையா கோவிந்தன், சிவன லட்சுமணனுக்கு அடுத்ததாக மூத்த தலைவர் தொழிற்சங்க துறவி VK வெள்ளையன் நினைவிடத்திலிருந்து இந்த கோரிக்கையை நாங்கள் அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் முன்வைக்கின்றோம். பிரான்சில் இருந்து 20 மில்லியன் ரூபாய் தங்க ஆபரணங்களை இலங்கைக்கு கொண்டு சென்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் சட்டவிரோதமாக குறித்த தங்க ஆபரணங்களை கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது.
யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 47 வயதுடைய பிரான்ஸ் பிரஜை ஒருவரை இலங்கைக்கு பயணித்த நிலையில் தங்க ஆபரணங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரிடமிருந்து 995 கிராம் நிறையுடைய 24 கரட் தங்க ஆபரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவர் கட்டார் ஏர்வேஸ் விமானம் மூலம் இன்று இலங்கைக்கு சென்றபோது விமான நிலையத்தில் வைத்து ஸ்ரீலங்கா சுங்க திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட தங்க ஆபரணங்களின் பெறுமதி 20 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த நபரிடம் ஸ்ரீலங்கா சுங்க திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. புலம்பெயர் சைவ ஆலயங்களின் திருவிழா காலம் ஆரம்பித்துள்ள நிலையில் ஜெர்மனியின் 2வது பெரிய சைவ ஆலயமான குமர்ஸ்பாக் நகரில் அமைந்துள்ள குறிஞ்சிக்குமரன் ஆலயத்தின் தேர் திருவிழா இன்று சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. குமர்ஸ்பாக் குறிஞ்சிக்குமரன் ஆலயம் இவ்வருடம் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு மேலும் மெருகேற்றப்பட்ட நிலையில் அதன் வருடாந்த திருவிழாவின் தேருற்சவம் இன்று இடம்பெற்றது. இந்த திருவிழாவில் நகர முதல்வர் உட்பட அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். புலம்பெயர் சைவ ஆலயங்களில் இடம்பெற்று வருகின்ற வருடாந்த திருவிழாக்களின் வரிசையில் நெதர்லாந்து நாட்டின் டென்ஹெல்லர் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வரதராஜ செல்வ விநாயகர் ஆலயத்தின் தேர் திருவிழா இன்று இடம்பெற்றது. இந்த ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ திருவிழா கடந்த 22ஆம் தேதி ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்ற நிலையில் முக்கிய நாளான தேர் திருவிழாவில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் குடியுரிமை தமிழர்களும் வாக்களித்த பரபரப்பான முதல் சுற்று தேர்தல். அதிதீவிர வலதுசாரிகளின் முன்னகர்வுடன் அதி உச்ச வாக்குப்பதிவு. ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபராகிறார் பாரிந்த ரணசிங்க. ரணில் விரும்பும் சஞ்சய் ராஜரட்னத்தின் சேவை நீடிப்பு முடக்கப்பட்டதால் பதிலீடு. டென்மார்க்கில் இன்று இடம்பெற்ற ஊடகர் குகதாசனின் இறுதி நிகழ்வு. புலம்பெயர் ஊடக பரப்பிலும் மலேகத்திலும் அஞ்சலி. யாழிற்கு திடீர் பயணம் மேற்கொண்ட தம்மிக்க பெரேரா. ஜனாதிபதி வேட்பாளரை பொதுஜன பெரமுனவே தீர்மானிக்கும் எனவும் கருத்து. பூரண மதுவிலக்கை வலியுறுத்தும் திமுகவின் பங்காளி கட்சி. அரச மதுபான கடைகளை படிப்படியாக மூட விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் செய்தி நேரம் நிறைவடைகிறது. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.